ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அந்நியன். இப்போ நம்ம புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். என்ன சேனல்னா மக்கள் அந்நியன். இந்த சேனல் எதுக்குன்னா சமூகத்தில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம ப்ராங்க் பண்ணி இந்த விஷயத்தை மக்களை உணரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேனலை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டன். என்னங்க டிவியில் ஒரே பிரச்சனையாக இருக்குது? என்னம்மா பிரச்சனை? என்ன நடக்குது? ஏதாவது டிவியில் பார்த்தியா நீ? சொல்லுமா. யூடியூப்பில் குழந்தைகளை வச்சு ஒரே பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு. இதை யாரும் தட்டி கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்கம்மா. வேறு யாரும் கேட்க முடியாது. யார் கேட்பா தெரியுமா? நம்ம மக்கள் அணியன் தான் கேட்பேன். யார் அவர்? யாரை பற்றியுமா கம்ப்ளைண்ட் பண்ணணும்? நான் உங்கள்கிட்ட சொன்னேனே அந்த பேர் தான். அப்படியா? சரிம்மா. இந்த திவ்யா கலச்சி, கண்டாரோலி கார்த்தி. அம்மா, நீ சொன்ன மாதிரியே நம்ம அந்நியன்.காம்க்கு நான் அனுப்பிட்டேம்மா. மக்கள் அந்நியன்.காம். அவர் கண்டிப்பாக நம்ம பிரச்சனையை தீர்த்து வைப்பாருமா. மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்கம்மா. கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். யாரும் தெரியுதாடா? அண்ணிய ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கா. என்னடா நடக்குது தமிழ்நாட்டில்? யூடியூப்ல என்னென்னமோ வருது. கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறா அவங்களை பத்தி. குழந்தைகளை வச்சு பாலியல் பலாத்காரம் பண்றீங்களாமா? என்னடா பண்றீங்க? குழந்தைகள் யூஸ் பண்ற செல்லுல பாலியல் பலாத்காரம் பண்ணுவீங்க? என்னடா உங்க பேரு? திவ்யா கள்ளச்சி, கண்டாரோலி கார்த்தி. என்னடா பேரு இதெல்லாம்? உங்க அப்பா அம்மா வச்ச பேரா? எங்க இருந்துடா வந்தீங்க? தமிழ்நாட்டை கெடுக்க வந்தீங்களா? கலாச்சாரத்தை கெடுக்க வந்தீங்களா? செல்ல ஒழுக்கமா யூஸ் பண்ணுங்கடா. தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு இதுக்கு தான் வாங்கி கொடுத்தாங்களா? குழந்தைய பாக்குற செல்ல ஆபாசமா பேசுறது, தேவையில்லாத பேசுறது, கலாச்சார சீர்காழி யூஸ் பண்றது, இதெல்லாம் பிடிக்கலடா மக்களுக்கு. அதனாலதான்டா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஒழுக்கமா ஊரை விட்டு ஓடிருங்க, இல்லைன்னா கருட புராணத்தின்படி தண்டிக்கப்படுவீர்கள். ஆன்லைன்ல விபச்சாரம் பண்றத நிறுத்தணும். நிறுத்த வைப்பேன்.